கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையும் உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 9:14 சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அறைய சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்படி என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கிறிஸ்துவனுடைய ரத்தம்னா சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அந்த ரத்தத்துக்கு நிகரான ரத்தம் இல்லை. ஹல்லேலூயா. அது என்ன பண்ணுதா, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிற ரத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 6:55 சொல்லப்பட்டிருக்கிறது, என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. ஆமென். அந்த மெய்யான பானத்தை பருகும்படியாக தான் ஆண்டவர் அவர் சிலுவையிலே நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. எபிரேயர் 10:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாமலும் காளைகள், வெள்ளாட்டு கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆமென். அப்போ மிருகங்களுடைய ரத்தம் மனுஷனுடைய பாவத்துக்கு பரிகாரம் அல்ல அப்படி என்பதை இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்தின பிற்பாடு இயேசு கிறிஸ்துடைய ரத்தமே சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதா இருப்பதை நிரூபித்து காட்டிய ரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அது பழுதற்ற ரத்தம். ஹல்லேலூயா. மாசற்ற ரத்தம், குற்றமற்ற ரத்தம். அதை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் சிலுவையில சிந்தினார் அல்லவா. அவருடைய தியாகம் எத்தனை பெரியது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியாக அதை உணர்ந்தவர்களாய் சிலுவை சுமந்த உருவம் என்ற பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்த உருவம், சிந்திய ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்திய ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பிய சுவண்டை வா, நம்பிய சுவண்டை வா. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாத பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாத பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம், சிந்திய ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பிய சுவண்டை வா,
ஜீவ தண்ணீரான கர்த்தரே சுனாத ஜீவன் உனக்களிப்பார். ஜீவ தண்ணீரான கர்த்தரே சுனாத ஜீவன் உனக்களிப்பார். சிலுவை சுமந்த உருவம் சிந்திய ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பிய சுவண்டை வா, நம்பிய சுவண்டை வா, சிலுவை சுமந்த உருவம். ஆமே. அந்த சிலுவையை நோக்கி நாம் ஓடி வரும் பொழுது அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதை நாம் நினைக்கும் பொழுது அந்த ரத்தம் தான் நமக்கு ஜீவனை கொடுத்த ரத்தம். பாவத்துல மரித்து போய் கிடந்த நம்மளை பார்த்து பிழைத்திரு என்று சொன்ன ரத்தம். அந்த ரத்தம் நம்மளுடைய பாவங்கள் அற நம்மளை சுத்திகரித்த ரத்தம். இந்த சிலுவையிலிருந்து வழிந்து வந்த ரத்தம். ஹல்லேலூயா. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து நேசித்தபடியினாலே அந்த நேசத்தின் உச்சிதத்தை பிரதிபலிப்பதுதான் சிலுவையின் பாடு மரணம். ஹல்லேலூயா. கர்த்தர்தாமே இந்த நாளிலே பந்தியில பங்கு கொள்ளுகிற நம் அனைவரையும் ஆசீர்வதித்து உயிர் மீட்சி அடைய செய்வாராக. God bless you.